இந்த இனிய மாலை பொழுதில் இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை அழைத்த பட்டுக்கோட்டை நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய மாணவர்களுக்கும் நமக்கென்று ஒருவர் தலைவர் வருவாரா தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. பெருமகளூர் பக்ரிசாமி சார் எங்கே இருக்கீங்க? பெருமகளூர்லேருந்து பக்ரிசாமி சார் வந்திருந்தார். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உங்களை கூப்பிடுறது வந்துன்னா நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்கிறது இங்கே தெரியணுங்கிறதுக்கு தான். பெருமகளூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். இவர் பேர் பக்ரிசாமி, நம்மளுடைய உறவு. அவருக்கு ஒரு சால்வையை போத்துங்க, ஒரு மரியாதையை பண்ணுங்க. அடுத்ததாக மதுக்கூர் மணிகண்டன், என்னோட இணைந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற மருக்கூர் மணிகண்டனுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சிறுவாவடிதியிலிருந்து வந்திருக்கும் அருள் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஹலோ, சுப்பிரமணிய ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புதுப்பட்டி சுப்பிரமணியன் ஆசிரியர். நேரு அட்வொகேட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒன்று கவனிங்களேன், ஊருணிபுரம் திருவோணத்துலேருந்து தலைவருக்கு மரியாதை பண்ணுறதுக்காக மேடை ஏறி இருக்காங்க ஒரு இளைஞர் பட்டாளம். அவங்களை எல்லாம் கரகோஷம் பண்ணி வாழ்த்தி வரவேற்றுங்க. ஊருணிபுரம் செந்தில் அவர்கள் இப்போ போகிறவர். ஊருணிபுரம் செந்தில் மிகுந்த இனப்பற்றுடையவர். சிங்கம் செட்டியாருக்கு விழா எடுத்தவர், சிங்கம் செட்டியார் புகழை பரப்புறவர், சிங்கம் செட்டியாரை நினைவு கூறுறவர். இந்த கூட்டம் தான் ஊருணிபுரம் கூட்டம். திருவோணம் எல்லாரும் வச்சுங்க. திருவோணத்துலேருந்து இளங்கோ ஐயா வந்திருக்காரா? ஊருணிபுரம் செந்தில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. உங்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மாலை பொழுதிலே செட்டியார்கள் மாநாடு சம்பந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நம்முடைய இனத்திற்கு பாட்டாளி வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு ராமதாஸை போல், முத்திரைய சமூகத்திற்கு கே செல்வகுமாரை போல், முக்குளத்தூர் சமூகத்திற்கு ஒரு ஸ்ரீதரவணையர் போல் நமக்கு ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா என்று நாங்களாம் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த கவலையை போக்கி உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று தோன்றி தலைவர்கள் உருவாக்கப்படுவதை தோன்றுகிறார்கள். உருவாக்கப்பட புட்டப்படுகிற தலைவர்களிடம் உருவாக ஒரு தலைவர்கள் நீடித்து மிக சிறப்பாக செயலாற்றுவார்கள். அந்த வகையிலே நான் இருக்கின்ற சமுதாயத்திற்கு என்று கூறி இந்த எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கின்ற எழுச்சி நாயகன் மதிப்பிற்கு மரியாதைக்கு பொட்டுதலுக்குரிய மரியாதைக்கு அண்ணன் எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அவர்களே, 20 கிராம் இளைஞர் சமூகத்தினுடைய அனைத்து மக்களின் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பெற்ற மரியாதைக்குரிய தஞ்சை தொழிலதிபர், எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் BKS வாசன் அவர்களே, இந்த அமைப்பை உருவாக்கி மிக சிறப்பான வழியெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா சி நாராயணசாமி அவர்களே, சென்னையில் மப்பேட்டிலே ஒரு வெள்ளாஞ்சிர சமூகத்திற்கு ஒரு மாளிகையை உருவாக்கிய காலத்திலே தலைவராக இருந்து அந்த மாளிகையை சிறப்பாக கட்டி அமைத்து கொடுத்த தலைவர் முத்தலகு அவர்களுடைய தலைவர் ஐயா கைலைமணி மாணிக்கம் அவர்களே, இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த மாநாடு சம்பந்தமாக பேசிய முதல் நேரத்திலேயே ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை பொதுக்கூட்டையில் நடத்தி இன்றைய கடந்த 2 மாத காலமாக எந்த ஒரு கூட்டத்தை விடுபடாமல் ஒவ்வொரு ஊரிலும் இந்த 80 வயதிலும் சென்று சிறப்பாக நடத்தக்கூடிய எனது மரியாதைக்குரிய சித்தப்பா ராமுக்குன் அவர்களே, 81 வயது ஆனாலும் நான் இளைஞரை சொல்லிக்கொண்டு தேனியை போல் பணியாற்றி கொண்டு இருக்க மரியாதைக்குரிய ஐயா 10,000 திருமணம் நடத்தி வைத்த ஐயா TRT கண்ணபுரன் அவர்களே, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், எங்களுக்கெல்லாம் சோர்ந்து கிடந்த இளைஞர் பட்டாளத்தை தூங்கி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் புதுக்கோட்டை ஆதவா செல்வகுமார் அவர்களே, பில்லாஞ்சலி சமூக அறக்கட்டளையை உருவாக்கி அதன் பொருளாளராக பணியேற்று கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாயை நன்கொடை அறிவித்துள்ள கும்பகோணம் நோட்டரி பப்ளிக் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களே, 20 கிராமத்து மக்கள் செல்ல முடியாவிட்டாலும் நான் செல்கிறேன் என்று அழைப்பு வருகிறதோ வாட்ஸ்அப்பில் பார்த்தோ
அனைத்துக்குள்ளே கடந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமா ஒரத்தநாடு முன்னாள் தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களே, எந்த ஊரில் மணவர்கள் நடந்தாலும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் ரவியனன் அவர்களே, இந்த அமைப்பிலே புதுமையாக முதல் கட்டமாக ஒரு அருமையான ஒரு இளைய பட்டத்தை உருவாக்கி அதன் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாநில தலைவர் எனது நண்பர் விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்ற சிறப்பித்துக் கொடுக்கக்கூடிய தஞ்சாவூர் நகர வெள்ளாஞ்செட்டியார் சமூக இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அத்தான் பொறியாளர் செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, தேனி ஜெயக்குமார் அவர்களே, மதுக்கூர் இளைஞர் சமூகத்தினுடைய வருங்கால தலைவர் ஒப்பற்ற செயலாளர் மரியாதைக்குரிய மனோகரன் அவர்களே, மதுக்கூர் செல்லுவநகர் செல்லமக்கலையும் ஆலயங்களின் அறங்காளர் குழுவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களே, முத்துக்குமாரசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல் மன்னாரடி உறவுமுறை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செட்டியார் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் செயலாளர் ஊனா மாரிமுத்து அவர்களே, மற்றும் இளைஞரணி நண்பர்களே, அனைத்து சமூக சொந்தங்களே, பங்காளிகளே, மாமன் மச்சான்களே, மகளிரின் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு நிச்சயமாக முதல் முயற்சி, மிக சிறப்பான ஏற்பாடு. கிட்டத்தட்ட திருவோணம் இளங்கோ அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு 40 ஆண்டுகளுக்கு பின் 26/2/1984 திருச்சியிலே 20 கிராம வெள்ளாஞ்சின சமூகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் BKNBG வெங்கடாசலம் செட்டியார் அவர்கள் தலைமையிலே ஒரு மாநாடு நான் பள்ளி படிக்கின்ற காலத்தில் நடைபெற்றுள்ளது. அதற்கு பின்னதாக 1992 பாப்பாட சமூகத்தினுடைய தவப்புதல்வன் மறைந்த தெய்வ திரு VRP பழனியப்பன் அவர்கள் பட்டுக்கோட்டையிலே நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் அந்த லட்சுமி மண்டலத்தில் நடைபெற்றது. அதுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஒரு முயற்சியாக நம்முடைய அண்ணன் SP சத்தியமூர்த்தி அவர்கள் நான் 1,00,000 பேரை திரட்டி காட்டுகிறேன், இந்த சமூகத்தில் நான் இருக்கேன் என்று சொல்லி இந்த மாநாடு ஏற்பாடுகளை கடந்த 1 மாத காலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்களிலே எழுச்சிமிகு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் அவர்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வெள்ளாஞ்சி செட்டியார் சமூகமானது உலகிற்கு தமிழையும் சைவத்தையும் உலகம் சென்று வளர்த்தவர்கள் செட்டியார் சமூகத்தவர்கள். தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் அந்த கோயில் கும்பாசைய கல்வெட்டில் ஒரு செட்டியார் இல்லாமல் இருக்காது. பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் உருவாக்கியவர்கள் நம்முடைய செட்டியார் சமூகத்தினர். இன்னும் சொல்லப்போனால் நிதி மேலாண்மைக்கு சிறப்பாக பங்கேற்றது இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் மற்ற பல்வேறு முன்னோடி வங்கிகளை உருவாக்கியர்கள் செட்டியார் சமூகத்தினர். ஆனால் நம்முடைய இன்று ஒற்றுமை இல்லாத காரணத்தால், பிரிந்து கிடக்கின்ற காரணத்தால் அரசியலிலும் சமூகத்திலும் நமக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றது. எடுத்துக்கிட்டாக சொல்லுவேனால் கிட்டத்தட்ட ஒரு வெள்ளாஞ்செட்டியார்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் இருக்கின்றோம். நம்மை விட குறைந்த எண்ணிக்கை விகிதாசாரத்தில் உள்ள நாடார் சமூகம் தொழில்துறையிலும் அரசியலிலும் அதிகார வர்க்கமாகவும் குழச்சிக்கின்ற சமயத்திலே நம்முடைய அடையாளத்தை நாம் செட்டியாளத்தை தேடி பிடிக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். காரணம் என்றால் நம்முடைய செட்டியாரால் பயப்படுவாங்க, ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் எண்ணம் மற்ற சமூகத்தில் இருக்குது. அதை உடச்சிக்கின்ற வேண்டிய தருணத்தில் நம்ம அந்த சமயத்தில் இருக்கோம். மிக சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கு குழுவிட தயாராக இருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுக்கு நம்மளால் முடியலை, நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த வகையில் அண்ணன் SP அவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் ஒவ்வொரு வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாட்டிற்கு நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்த மனோரன்ட்ட ஒரு 5000 முறை கூட்டிலான்னு சொன்னேன். சுரேஷனை சொன்னாங்க 8000 பேர் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்திலேருந்து 8000 பேர் நிச்சயம் வரும்னு ஒரு இந்த சமயத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து சுரேஷனை நம்பி மனோரன் சாரை நம்பி கொடுத்துருக்கோம். நாம் அனைவரும் வீட்டுக்கு ஒருத்தர் குறைச்சல் இல்லாமல் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் மாதர்கள் இளைஞர் எல்லாரும் ஒருங்கிணைச்சு இந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்கு அனைவரும் மிக சிறப்பான ஒத்துழைப்பு தருகுமாறு உங்கள் பாதமலையில் பணிந்து கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவர் சான்றோர் அனைவருக்கும் என சிறந்த நன்றியை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்